உங்களை கெஞ்சி கேக்குறேன், இன்னைக்கு ஒரு ராத்திரிக்கு இவன் இங்க தங்கறதுக்கு அனுமதிக்கணும். உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போக வேண்டியது தானே? அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஊர்லயே உங்களுக்கு தான் பெரிய மனசு, அதான் இங்க கூப்பிட்டு வந்தேன். இந்த உதவாக்கற பூனையோட இதுவும் இருந்துட்டு போட்டுமே. யார பார்த்து உதவாக்கறன்னு சொல்ற? அவளே உனக்கு ஒரு நாளைக்கு இருக்குடி. அப்ப இதோட ஜோடி எங்க, அந்த பையன் எங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? அவன் திரும்ப கெமிஸ்ட்ரி லேபுக்கே போயிட்டான். எது? ஆனா அவன் நீங்க பாத்துக்கோங்க, யாருக்கும் சந்தேகம் வராம கெமிஸ்ட்ரி லேப நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஸ்கூல் முடிஞ்சதும் நேரம் இங்க வந்துருன்னு சொல்லிட்டேன். யாருக்கும் டவுட் வந்துடக்கூடாதுல, அதுக்குதான். பியூட்டி ஆஜி, உங்க கருணையை காட்டுங்க. நீங்க வாரி வழங்கும் பல்லல் கருணை காட்டுங்க. உங்களுக்கு காட்டுனது பார்த்தாதா இது மூடோட சுத்துதா? இருக்க இடம் கொடுக்கறேன், மடத்தை புடுங்காம இருந்தா சரி. இது அப்புறம் பாத்துக்கலாம். இவன் சுண்டக்காய் என்னாச்சு? அது சுண்டைக்காயே இல்ல, கிறிஸ்மஸ்க்காக வச்சிருந்த பல்ப். அது விளங்குன மாதிரி தான். இல்ல பாட்டி, அதுவும் பார்க்க பளபளன்னு இருந்ததா, ஒருவேளை அதுவா இருக்குமோன்னு. மின்னுவதெல்லாம் சுண்டக்காய் இல்ல. கண்டிப்பா ஒரு நாள் கிடைக்கும்ன்ற நம்பிக்கை இருக்கு. அதாவது உன்கிட்ட இருக்க. சரி வாங்க சாப்பிடலாம். டேய் புட்டி, நீயும் இங்கே சாப்பிடுறல? கண்டிப்பா வேண்டான்னு சொல்லுவேனா? அரிக்குதே. ஹேய் மோமோ, நீ என்ன இவ்வளவு பலசாலியா இருக்க? பேய் ஓடுறதுக்கு உன் பாட்டி உன்னையே நம்பினாங்கன்னு எனக்கு இப்பதான் புரியுது. அதுவும் இல்லாம இந்த புட்டியும் சூப்பரா உருமாறானே, என்னால நம்பவே முடியல. எனக்கு அந்த மாதிரி சக்திகள் இருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. ஓவர் ஆசை உடம்புக்கு நல்லதுக்கு இல்ல. நான் டேபிள கொண்டு வந்துட்டு இருக்கேன், வழியை விட்டு நகரு. ஆமால, இரு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ்டா. நீ அந்த பக்கம் புடி. அப்படியே பண்ற. நீ கொஞ்சம் கூட மாறவே இல்ல, அப்படியே தாண்டா இருக்க. ஏய் மோமோ, அப்படியே இரு. தலை மேல குப்பா இருந்துச்சு. ஓ அப்படியா, ரொம்ப தேங்க்ஸ். என்ன தேங்க்ஸ் மட்டும் தானா, வேற எதுவும் இல்லையா? போட்டு நகர்றா. தேங்க்ஸ் யூ தானே ஏதாவது சொல்ல, நான் நகர்றேன். சொல்ல மாட்டேன் பா. நான் உன்னை அதிகமா நேசிக்கிறேன். என்ன ஆனாலும் உன்னை விட்டு போக மாட்டேன். கடைசி வரைக்கும் நான் உன் கூட வாழ ஆசைப்படுறேன். அதுக்காக என்ன வேணா செய்வேன். மிஸ் அயாசே, உங்க தலை மேல குப்பை. கவலைப்படாதீங்க, நான் அதை எடுத்துட்டேன். அது இருக்கட்டும், உனக்கு என்னாச்சு? இனிமே நான் என்னுடைய ஃபீலிங்ஸ கட்டுப்படுத்த மாட்டேன். ஒன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, நட்டுக்கிட்டு நிக்க வைக்கிறேன். எதை? நான் இந்த டேபிள பத்தி சொன்னேன், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. என் வாழ்க்கையில நல்லது நடக்கும் போது சிவ பூஜையில பூந்த கரடி மாதிரி வந்துட்டான். நான் கரடியாவே இருந்தாலும் ஃபிகரை கரெக்ட் பண்றதுல நான் புலிடா. யாருங்கிறத காட்டுறேன். ரெண்டு முட்டாள என்ன பண்றீங்க? பொண்ணுக்காக போட்டி போடுறீங்களா? கொட்டிக்க சோறு வேணுமா வேணாமா? கண்டிப்பா வேணும். அப்புறம் மோமோ, இந்த வாரம் ஜிஜி வீட்ல டேரா போட போறதுனால மறக்காம இன்னவர்ஸ் எடுத்துட்டு போ. பாட்டி, வயசு பசங்க இருக்கிறப்ப இப்படியா சொல்லுவீங்க? மிஸ் அயாசே, ஜிஜியோட வீட்டுக்கு நீங்க எதுக்கு போகணும்? ஓ, உன்கிட்ட சொல்லவே இல்லையா? ஜிஜி வீட்ல ஏதோ அமானுஷம் இருக்காமே, நான் அதை ஓட ஓட விரட்ட போறேன். அதேதான். விட்டா இங்கே டேரா போட்டுருவான். அப்படினா மிஸ் அயாசே, நீங்க ஜிஜி கூட அவன் வீட்ல தனியா இருக்க போறீங்களா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. நான் உன்னையே என் கூட கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். நீ இருந்தா கொஞ்சம் உதவியா இருக்கும், அதான். நீங்க கூப்பிட்டு நான் வரலன்னு சொல்லுவேனா என்ன? முதல்ல ஜிஜி வீட்ல இருக்கிற பேய ஓட்டிட்டு இவனை இங்க இருந்து ஓட்டி ஆகணும். Thank you. நீ ஏன்டா பொங்குற? அப்பா, நைட் டைம்ல ஸ்கூல் ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஏன் பயப்படுற? அதான் நாங்க இருக்கோம்ல. நம்ம பேய் கூட ஃப்ரெண்ட் ஆயிட்டு உடனே இங்க இருந்து கிளம்பிடலாம். நான் அத வீடியோ எடுக்க போறேன். கொஞ்சம் இருங்க, இப்ப ஏதோ சத்தம் கேட்டுச்சே. நீ சும்மா இருக்க மாட்டியா? எனக்கு ஆல்ரெடி பயமா இருக்கு. என்ன தள்ளி போறா, தள்ளிட்டு போயிடுவேன். கொஞ்சம் வெயிட் பண்ண ஹனா, இதோ நான் வந்துகிட்டே இருக்கேன். இவன் எங்க போனா? நைட்டு முழுக்க தூங்காம நானும் இங்கே நிக்கிறேன்.
நீ கவலைப்படாத. அவன் வர வரைக்கும் நான் கூட இப்படியே நிக்கிறேன் என்ன? அவன் உன்னை ரொம்ப நேசிக்கிறான். கண்டிப்பா வந்துருவான். உனக்காக நான் வருவேன்னு சொன்னேன்ல. Taro, I love you. அட, யாரு அது லைட்ட போட்டது? அடேங்க, காலங்காத்தால அங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? நீ செஞ்ச எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. நீ இவனுக்கு துணையா நைட்டு முழுக்க இங்கேயே இருந்திருக்க. இன்னைக்கு மட்டும் தெரியாம தப்பு நடந்துருச்சு. ஆனா நாளையில இருந்து நான் சரியா வந்துருவேன். அப்ப நீ டெய்லியும் வருவியா? என்னால முடியல. நான் நிம்மதியா தொங்கி பல நாட்கள் ஆகுது. எல்லாத்துக்கும் இவன் தான் காரணம்.諦めるバルやからあんたらなんかじゃたばらってもかなわんクワバラクワバラクワバラ何も止まらん速さくたばらんたまらん下がらん押し通すわがままそこだけには邪魔だ俺はもう一人のあなたサラちゃんカヤちゃんワンサカ読めの国ワンダラごく途中になんだが4時44分待ったら4尺4分4分さながカメラジャパンから呼ぶ声がしたんならもう一人お疲れ様や入れた入れた入れた入れた入れた必死で吐いてた先で君は晴れた猫と僕がうまく噛み合ったら痛みが重なったら心から頭みなぎってゆくなんだか背中に今花が咲いたならば暗闇からおさらば飛び立ってゆく体心から頭懐かしい暖かさ足元に今花が咲いたならば暗闇からおさらば飛び立ってゆく体何度だって生きるお前が君の中またの暗闇耳の中胸の奥についてるメロディーリズムにஇதோ இதை எடுக்கிற மாதிரி வந்து இதை எடுத்துருவேன். சோடா புட்டிக்கு இந்த கேம் விளையாடவே தெரியல. இந்த கேமை எவன் கண்டுபிடிச்சானோ பிளேடு மாதிரி அறுக்குது. ஆட தெரியாத சிலுக்கு கால சுலுக்குஞ்சான். டைமிங்ல ரைமிங் அடிச்சா மாமா. போதும் செத்த சாத்துங்க. சரி விட்றா புட்டி, நான் சும்மா உன கலாச்சா அவ்வளவுதான். ஜெய் புட்டி பயலே, உன்னை சமாதானப்படுத்த நான் வேணா ஒரு கேண்டி கொடுக்கவா? வாவ், நாம இது எல்லாத்தையும் சின்ன வயசுல சாப்பிட்டுருக்கோம்ல. உனக்கு இது பிடிக்குமேனு தான் நான் மூட்டை மூட்டையை கட்டிட்டு வந்தேன். அது மட்டும் இல்லாம நம்ம சின்ன வயசுல போன கடை இன்னும் இருக்கு தெரியுமா? ஆமா, நானும் அதை கவனிச்ச. அந்த பாட்டி இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. நீ கேட்ட கேண்டியை எடுத்துக்கோப்பா. மொத்தம் 5 லட்சம். என்னாச்சு? அந்த தாத்தா வயச மறக்கவே முடியல. இவங்க 2 பேரையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. கூட 2 பேர் இருந்தாலும் தனியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனாலும் என்னால உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியல. என் மனசுக்குள்ள இருக்கிறத நான் சொல்லியே ஆகணும். அது மட்டும் இல்ல, என்னுடைய இன்னொரு சுண்டக்காவையும் கண்டுபிடிக்கணும். சுண்டக்கா 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 சுண்டக்கா. புட்டி, நீ என்ன யோசிக்கிற? சுண்டக்கா. டேய் புட்டி, உன் நினைப்பு முழுக்க அதுலயே இருக்குல்ல. அப்படிலாம் எதுவும் இல்ல. அது வந்து நானும் வந்தாப்புல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். நீங்க 2 பேரும் கலீஜா பேசுறீங்களே. இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன இவன் ஆண்மையை இழந்துட்டான் அவ்வளவுதான். அப்படின்னா இவன் சொன்ன கைய கொத்திட்டு போயிட்டாங்களா? ஐயோ,
இது ஒரு காமெடி, இதுக்கு சிரிக்கணும் வேற. சீ என்ன விடுங்கடா. டேய் மூஞ்சி அப்படி வைக்காத. சீக்கிரமா ஏதாவது பண்ணுடா கென். இப்படியே போச்சுன்னா மிஸ் ஆயாசே மொத்தமா என்ன மறந்துடுவாங்க. மிஸ் ஆயாசேவுக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை பத்தி பேச ஆரம்பிக்கணும். இப்போ நானும் சுகினோகவை பத்தி பேச ஆரம்பிக்க போறேன். சொல்லு சொல்லு. சுசினோகவா சொல்லு கேப்போம். யூஎம்ஏங்கிறது உண்மை கிடையாது, அது வெறும் புருடா, அவ்வளவுதான். 100 வருஷத்துக்கு முன்னாடி கொரில்லாவையே யூஎம்ஏன்னு தான் சொன்னாங்க. கொரில்லாவுக்கு அப்புறம் இந்த உலகமே சுகினோகோவை தான் யூஎம்ஏவா பார்க்க ஆரம்பிச்சது. அப்படியா விஷயம்? இப்படி ஒண்ணு எங்க ஊர்ல இருக்கிறது எங்களுக்கே தெரியாது. இல்ல ஆக்சுவலா எனக்கு தெரியும். 200 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாம்பை வெளிப்பட்டாங்களாம். அதுதான் ஷிகினோகோ ஷ்ரைன் சொல்லுவாங்க. அப்படின்னா முதல்ல நம்ம அங்க போலாம். எனக்கு அந்த பாம்பை பார்த்தே ஆகணும். அப்படியா? கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். நீ கேட்டு நான் பாட்டேன்னு சொல்லுவேனா? மறுபடியும் அவன் பக்கம் திரும்பிட்டாளே. மம்மி கப்பாவை பாத்திருக்கீங்களா? சில பேர் இத கூட வழிபட்டுக்கிட்டு இருக்காங்களா? இந்த ஷ்ரைன்ஸ் வழிபடுற யூஎம்ஏ எல்லாம் எவ்வளவு வித்தியாசமா இருக்குல்ல. மாமாவை எப்படி என் பக்கம் இழுத்த என்ன பார்த்தல்ல? உண்மையாவா? இதெல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கே. அப்படின்னா உண்மையிலேயே கப்பா இருக்கா? கொஞ்சம் இரு. அப்படின்னா நெசியும் இருக்கா? இந்த போட்டோஸ் எல்லாம் பாக்குறப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதெல்லாம் உண்மையா இருக்கா? நான் வட சொல்றேன்னு நினைச்சியா? உண்மையாவே அதெல்லாம் இருக்கு. ஆரம்பத்துல போலின்னு தான் நினைச்சேன், ஆனா சமீபத்துல நேர்ல பண்ண பார்த்தேன். உண்மையாவா? கூட்டு போய் காட்டுறியா? அடேங்கப்பா, என் வாழ்க்கையில முதல் தடவையா மிஸ் ஆயாசேவை தாண்டி ஒருத்தர்கிட்ட இவ்வளவு நேரம் பேசியிருக்கேன். இது தெரியாம போச்சே. இது ஜாலியா இருக்கு. நீ புட்டி போட்ட புத்திசாலி. உனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கே. உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் தான் எனக்கு தேவை. என்னது ஃப்ரெண்டா? அப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? நான் தப்பா நினைச்சிட்டேன். சாரி. மோமோவும் நானும் திக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இருக்கப்ப அவ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தானே. என்ன மன்னிச்சிரு, நான் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாதவன். ஏங்க திரும்ப திரும்ப அதையே சொல்ற? இப்ப என்ன சொன்னா எனக்கு சொல்லு. அத பத்தி தெரிஞ்சுக்காம இருக்கிறதா உனக்கும் நல்லது. எப்ப பார்த்தாலும் இவங்க 2 பேரும் புரியாத மாதிரியே பேசுறாங்க. இவனை பத்தி நான் நினைச்சதெல்லாம் தப்புதான் போல இருக்கு. பார்க்க நல்லவனா தான் தெரியறான், ஆனா நான் தான். வாவ் 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 வாவ், இந்த இடம் முழுக்க ஹாட் ஸ்ப்ரிங்ஸா இருக்கே. எங்க அப்பா இங்கதான் வேலை பார்த்தாராமா. உண்மையாவ சொல்ற? அவர் எங்க டீச்சரா இருந்தாரா? இல்ல, இங்க இருக்க ஒரு எரிமலை பத்தி ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அதனால நாங்களும் அவர் கூட சேர்ந்து இங்கேயே வந்துட்டோம். அப்படின்னா இங்க இருக்கிற எரிமலை ஒண்ணு பொங்கி எழுந்துராதே. வாய வைக்காத, அப்படிலாம் ஆகாது. கடைசியா இதை பொங்கி 200 இயர்ஸ் ஆகுது. இதுக்கு மேல பொங்கனா என்ன, பொங்காட்டி என்ன? அப்படியா? இதுக்கு மேலதான் போகணும். இவ்வளவு படி கேட்டா என்ன தூக்கிட்டு போறியா? சீக்கிரம் வாங்க. எனக்கு கொஞ்சம் தூரம் தான். வாங்க. இந்த பக்கம். சரி சொல்லு மோமோ, உனக்கு வித்தியாசமான ஆரா எதுவும் தெரியுதா? செத்து போனவங்கள பாக்குறதுக்குள்ள நான் செத்துருவேன் போலயே. உண்மையை சொல்லணும்னா எனக்கு எதுவுமே தெரியலடா. எல்லாமே நார்மலா தான் இருக்கு. ஏன்னா உண்மையாவா? ஆனா மத்த பையட்டிகள்லாம் இது ரொம்ப ஆபத்தான இடம்னு சொன்னாங்க. நான் போய் முதல்ல ரெஸ்ட் எடுக்கிறேன், ரொம்ப தாகமா இருக்கு. என்னடி சொல்ற? உன் கண்ணுக்கு அப்படின்னா எந்த பையன் தெரியலையா? அதான் தெரியலன்னு சொல்லிட்டேன்ல. மிஸ் ஆயாசே, என்னால முடியல. முடியலன்னு அங்கேயே ஏன் முக்கிட்டு இருக்க? வா வரேன். மிஸ் ஆயாசே, ஏதாவது தெரியுதா? வித்தியாசமான ஆரா ஏதாவது இங்க இருக்கா? அடங்கோ, இந்த டிவி எப்படி தானா ஆன் ஆச்சு? நான் தாண்டா ஆன் பண்ணேன். நீங்க என்ன பயமுறுத்திட்டீங்க. சொல்லாம கொள்ளாம எதுக்காக டிவி ஆன் பண்ணீங்க? எனக்கு போர் அடிச்சுதான், அதான். இங்க எதுவுமே இல்லடா. ஜெய், நீ என்ன என்ன அப்படி பாக்குற? 2 பேரும் நிறுத்துங்க.
மத்த பேயவுட்டிகள்லாம் வந்து இந்த இடம் ரொம்ப ஆபத்துன்னு சொன்னாங்கல்ல, அவங்க அப்படி சும்மாலாம் சொல்ல மாட்டாங்க. ஒருவேளை இங்க இருக்கிற பேயெல்லாம் ஒளிஞ்சிருக்கோ? ஆ? டர்போகிரானியே முன்னாடி ஒளிஞ்சிட்டு தானே இருந்தா. ஸ்பிரிட்டோட பவர் வீக்கா இருந்தா அதுங்கள நம்மளால பார்க்க முடியாதாம். அதனால அதுங்க ஈஸியா போய் ஒளிஞ்சுக்குமா. இத சிம்பிளா சொல்லணும்னா தட்டி தூக்கிடலாம். ஆமா, தட்டி தூக்கிடலாம். நான் வேணும்னா உனக்கு ஷோல்டர்லாம் பிடிச்சு விடவா? மசாஜா. இத போய் நான் வேண்டான்னு சொல்லுவேனா? அப்படியே போய் எனக்கு ஒரு ஜூஸும் கொண்டு வரியா? கொஞ்சம் சுகர் தூக்கலா இருக்கட்டும். காந்திபா மாமோ, அப்படியே செய்யற. மசாஜ்னு டச் பண்ணிட்டான். டேய் புட்டி, நீயும் வந்து ரெஸ்ட் எடு. ஆ, வா இங்க வந்து உட்காரு. இப்போதைக்கு இங்க இருக்கிற பேயால பிரச்சனை இல்ல. சோ நாம ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அதுங்க வந்துருச்சுன்னா தூக்கமே இருக்காது. ஓகே. இப்ப நான் ஹாட் ஸ்பிரிங்ல குளிக்க போறேன். வரட்டா மாமே? பேய்களால ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க மட்டும் தனியா ஹாட் ஸ்பிரிங்ஸ்க்கு போறீங்களா? டேய் அதான் நான் சொன்னேன்ல, இங்க எந்த பேயும் இல்லடா. உனக்கு போர் அடிக்குதுன்னா ஜிஜியை கூப்பிட்டு எங்கேயாவது போயிட்டு வா. அப்ப உண்மையாவே நீங்க கிளம்பிட்டீங்களா? ஒருவேளை அங்க பேய் வந்தா தனியா என்ன பண்ணுவீங்க? கவலையே படாத, நான் போயிட்டு ஈவினிங் குள்ள வந்துடுறேன். என்ன வரட்டா? ஒரு நிமிஷம் இல்லங்க மிஸ் அயாசே. மாமா, நான் உனக்காக ஜூஸ் கொண்டு வந்திருக்கேன். ஆட மிஸ் அயாசே ஹாட் ஸ்பிரிங்ல குளிக்க கிளம்பிட்டாங்க. தனியாவா? முதுகு தைக்கிறதுக்கு என்ன கூப்பிட்டுக்கலாம்ல. வரியா விளையாடலாம்? என் பக்கமா ஆடுறா. அப்படிதான் போக்கஸ் பண்ணு. என் பக்கம் எட்டி ஓத. அந்த பால ஸ்ட்ரைட்டா உதைக்காம கொஞ்சம் காலை பெண்ட் பண்ணி ஓத. என்ன மன்னிச்சிரு. பரவாயில்ல பரவாயில்ல. இந்தா மறுபடியும் மன்னிச்சிரு. நல்ல வேளை நான் அசிங்கப்படுறத பார்க்க மிஸ் அயாசே இங்க இல்ல. அவங்க வர்றதுக்குள்ள பிராக்டிஸ் பண்ணி என் வித்தைய காட்டி மிஸ் அயாசேவ தட்டி தூக்கணும். டேய் இத்தனை நாளா இந்த திறமைய நீ எங்க ஒளிச்சு வச்சிருந்த? டேய் புட்டி, இங்க பாரு. மறுபடியும் மன்னிச்சிரு. மோமோவை லவ் பண்றியா? நான் வர்றதுக்குள்ள 2 பேரும் அடிச்சுட்டு சாகாம இருக்கணும். இத்தனை நாளா என் கூடயே சுத்திட்டு இருந்தான். இப்பதான் சொல்லிக்கிற மாதிரி அவனுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் மேல் ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கான். எப்படியாவது அவனை ஃப்ரெண்டு போடி. ஏன்னா அந்த மோமோ கியூட்டா இருக்கால. என்ன பொறுத்த வரைக்கும் மிஸ் கேக்கல. அயாசே வெறும் ஃப்ரெண்டு மட்டும் தான். நான் அவங்கள வேற மாதிரி பார்க்கல. நான் அவங்கள ரொம்ப மதிக்கிறேன். நைஸ் பாஸ். மோமோ மேல மரியாதை இருக்கா? அது நல்ல விஷயம் தான். உண்மையை சொல்லணும்னா எனக்கு மோமோவையும் அவ கேரக்டரையும் ரொம்ப பிடிக்கும். எனக்கும் தான் பிடிக்கும். வேற எப்படியும் பாக்கலன்னு சொன்ன. அதுவும் தான். ஆனா மரியாதை அதிகமா இருக்கு. நீ மாத்தி மாத்தி பேசுற. சரி அப்படின்னா உனக்கு மோமோ கிட்ட என்ன பிடிக்கும்னு சொல்லு, நான் ஒத்துக்கிறேன். சொல்றேன் கேளு. எனக்கு மோமோவுடைய கண்ணு மட்டும் இல்ல, வாயும் ரொம்ப பிடிக்கும். சொல்லிட்டேன் பாத்தியா? ஒத்துக்க மாட்டேன். இவன் போய் சொல்றான். நான் பொய்யெல்லாம் சொல்லல. முதல்ல நான் தான் அவளை பிடிக்கும்னு சொன்னேன். நீங்க என்ன காப்பி அடிச்சு சொல்ற, நான் ஒத்துக்க மாட்டேன். வாய்க்கு வந்ததை அடிச்சு விடுவேன். நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா? ஆள பாரு. எனக்கு மோமோ சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். அப்ப அவன் எனக்கு தான். முடியாது. அப்படியே வச்சுக்கோ. ஏய், என்ன சொல்ற? ஏதோ திருடுத்தனம் பண்ணிருக்கா. உண்மையை சொல்றா. அது வந்து மறுபடியும் என்ன மன்னிச்சிரு. எதுக்குடா? குளிச்ச வரைக்கும் போதும். இப்ப நம்ம கிளம்பலாம். இந்த இடத்த சுத்தி ஏன் இவ்ளோ பெருசா செவரு போட்டிருக்காங்க? என்னால வெளியில எதையுமே பார்க்க முடியல. ஓ, இங்க யாரோ ஒருத்தங்க புதுசா இருக்காங்களே. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு பார்க்க ஹாட்டாவும் இருக்கா. யாரா நீங்களா? மரியாதையா என்னாச்சுன்னு சொல்லேன்டா. என் தலையே வெடிஞ்சிரும் போல. நீ எப்படி கேட்டாலும் கடைசி வரைக்கும் நான் சொல்ல மாட்டேன். ஹேய், ஃப்ரெண்ட்லி எனக்கு ஒரு ஹேண்ட் ஷேக் கொடு. ஓ, அவ்வளவுதானே. மரியாதையா சொல்றா. சொல்லாட்டி நான் உன்னை பொழந்துருவேன். புட்டி பையலே, சொல்றியா இல்லையா? டேய், எங்க பார்க்கணும்? அதோ அங்க அங்க பாரு. முன்ன விட இது வித்தியாசமா இருக்குல்ல?
நம்ம முதல்ல வந்தப்ப அந்த இடத்துல அப்படி ஒரு ரூமே இல்லையே. இந்த இடத்துல ஆணும் பெண்ணும் ஒன்னா குளிப்போடு தெரியாதா? இந்த போர்டு எப்படி மாட்டீங்க? இதுக்கு முன்னாடி நான் இத கவனிக்கவே இல்ல. இந்த இடத்துல அப்படி என்னதான் மறைச்சு வச்சிருக்காங்கன்னு தெரியலையே. இதுக்குள்ள அப்படி என்ன இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கும் தெரியலையே. ஐயோ, இப்ப நான் என்ன பண்றது? இந்த இடத்தை விட்டு வெளியே போய் ஆகணுமே. இந்த தடிமாடுகளை தாண்டி எப்படி போறது? எப்படியாவது நான் சீக்கிரம் போய் ஆகணும். நான் என் கற்பை எப்படியாவது காப்பாத்திக்கணும். பேசாம செவுத்த உடைச்சிடலாமா? நிஜமாவா? வாடகை வீட்டுல இதெல்லாம் பண்ணக்கூடாதுதான். இதை விட்ட வேற வழியே இல்லையே. என்னுடைய அப்பா அம்மாக்கு இப்படி ஆனதுக்கும் இந்த ரூமுக்கும் கண்டிப்பா ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கணும். ஆமா, உனக்கு கேட்டர்ஸ் பத்தி தெரியுமா? கேட்டர்ஸ் அது என்ன ஒரு விதமான பல்லியா? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த இடத்துல எங்களுக்கு தெரிஞ்ச சில ஆண்கள் இருக்காங்க. அவங்க அம்மனமா இருக்கிற பெண்களை பார்த்தா பாஞ்சிருவாங்க. இந்த பவர்ஸ பயன்படுத்தினாலும் இத்தனை பேரை என்னால ஒன்னா சமாளிக்க முடியாது. இந்த கூட்டத்துக்கு தலைமை யாருன்னு தெரிஞ்சா போதும். அவனை தாக்குனாலே மத்தவங்க எல்லாம் தெரிச்சு ஓடிடுவாங்க.